ஹலோ ஆனந்தி, ரகு விஷயத்தை இப்பதான் கேள்விப்பட்டேன். மாமா சொன்னாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். ஆனந்தி, லைன்ல இருக்கீங்களா? ஆ இருக்கிறேன். உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இந்த ரகுவை பிடிக்க நீங்களும் மாமாவும் எவ்வளவோ போராடினீங்க. புடிச்சதுக்கு அப்புறம் உயிரை காப்பாத்தணும்னு பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நானும் நகையெல்லாம் கொடுத்து எப்படியாவது உதவி பண்ணணும்னு தான் நினைச்சேன். அப்பா பணம் வேற வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு நியாயம் கிடைச்சிடக்கூடாதா, உங்க பிரச்சனை தீந்துடக்கூடாதான்னு நினைச்சு எல்லாம் பண்ணோம். எல்லாம் சேர்ந்து வர நேரத்துல இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனந்தி. இந்த பிரச்சனையில நான் ஒரு மூணாவது மனுஷிதான். எனக்கே இத கேட்கும் போது வலியா இருக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா வேதனையா இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ரகு ஓடி போயிட்டதால எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. நீங்க சோர்ந்து உட்கார்ந்துராதீங்க. தைரியத்தையும் நம்பிக்கையும் மட்டும் விட்டுறாதீங்க. உண்மையை தேடிக்கிட்டே இருங்க. அது ஏதோ ஒரு விதத்துல உங்களை வந்து சேரும். உங்களுக்கு துணையா மாமா இருக்காரு, நான் இருக்கேன். தைரியமா இருங்க. அன்பு வீட்ல என்ன சூழ்நிலை இருக்குது, அன்பு அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத மீறி நீங்க எனக்காக நகையை கொடுத்து உதவ நினைச்சதுக்கும் இம்புட்டு தோறும் என்கிட்ட ஆறுதலா பேசுறதுக்கும் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன ஆனந்தி, நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைங்கிறது எல்லா பொண்ணுங்களுக்குமான பிரச்சனை. இதுல நான் உங்க கூட நிக்காம வேற யாரு நிப்பா? உங்களோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சாதான் பல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். என்ன முடிவு? அது இந்த மாதிரி பிரச்சனையான பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கிடைக்கும்ல, அத சொல்றேன். உன் பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சாதான் நீ அவன் பின்னாடி போவ. என் அன்பு மாமா எனக்கு கிடைப்பாரு. நீங்க தைரியமா இருங்க ஆனந்தி, நான் இருக்கேன். திக்கு தெரியாத காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்குது. அதுக்காக ஓஞ்சு உட்கார்ந்துட மாட்டேன். என் குடும்பத்துக்காகவும் என் அக்காக்காகவும் சீக்கிரமே உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தே தீருவேன். உங்க தைரியத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு ஆனந்தி. உங்க நம்பிக்கை உங்களை கைவிடாது. இதே நம்பிக்கையோட இருங்க. அப்புறம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்குங்க நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அன்னைக்கு கல்யாணத்துல அத்தை கூட சேர்ந்து நானும் வாய்க்கு வந்த மாதிரி நிறைய பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். உங்க மேலயும் அன்பு அம்மா மேலயும் எந்த தப்பும் இல்ல. அன்பு சொன்னதுதான் தப்பு. எனக்காக அவர் வாழ்க்கைய ஏன் வீணாக்கிக்கணும்? நீங்க பேசின எதையும் நான் மனசுல வச்சுக்கல. இதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். ரொம்ப தேங்க்ஸ். உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் மாமா உங்க கூடவே இருப்பாரு. நீங்க கவலையே படாதீங்க. சரி, நான் வைக்கிறேன். சரி. துளசி என்ன சொல்றா? மண்டபத்துல அவங்க பேசினதையும் அன்பு அம்மா பேசினதையும் மனசுல வச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நானும் நீங்க சொன்னதுல ஒரு தப்பும் இல்ல, எனக்காக அவர் வாழ்க்கையை வீணாக்கிக்க வேணாம்னு சொன்னேன். ஆனந்தி, எந்த ஒரு பொண்ணும் மனசார ஒருத்தரை நேசிச்சுட்டு அவங்க இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்கறேன்னு சொன்னா எனக்கு ஏதோ சரியா படல.
ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ ஆனந்தி, அன்புவோட வாழ்க்கையை நீ கெடுக்கிறதா நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ இல்லாம அன்புக்கு வாழ்க்கையே இல்ல. இத நான் சொல்லல, அன்பு சொன்னாரு. ஒருவேளை உன்ன மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு வந்திருந்தா, அவரு பேர்ல ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டிருந்தா நீ விட்டுட்டு போயிருப்பியா? நீ விட்டுட்டு போக மாட்டல்ல. நீ அன்புவை ஏத்துக்கிறையோ இல்லையோ, அவருக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு யோசிக்கிற பாத்தியா? அது தப்பு. ஏன் சொல்றேன்னா, நம்ம உசிரையே வச்சிருக்கிறவ நம்மள புரிஞ்சுக்காம நமக்கு வேற ஒருத்தி சரியா இருப்பான்னு நினைக்கிற நினைப்பு அவங்க மனச கொன்னுடும். இன்னொருத்திக்கு என் மனசுல இடம் கொடுப்பன்னு தான் விரும்புறவ நினைச்சிட்டாலேன்னு அவர் நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அந்த வேதனைய அன்புக்கு தர வேணாம். இனிமேலாவது அன்பு கிட்ட இத பத்தி பேசாம இரு.